வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து போனா நம்ம ஜிகே கிளாஸஸ்க்கு வந்து போனா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அந்த கிளாஸை நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து போனால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற கிளாஸஸையும் பாருங்கள். ஸோ தொடர்ந்து போடா அப்படி போடா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது பின்வரும் கேள்விகளில் கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் தொடர்புடைய சொற்களை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதான் இதோட இங்கே கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ரைட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ரைட்டருங்கிறத பெண்ணு கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ரைட்டர் பெண்ணு. அதே மாதிரி டெய்லர் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அனலாகி டாப்பிக்லேருந்து வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஓகேவா. ஸோ நமக்கு தமிழ்லேயுமே இருக்குது ஓகே. இங்கே எழுத்தாளர் அப்படின்ட்டுருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பேனா அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ தையல்காரர் அப்படிங்கிறது என்ன மாதிரி வந்து பார்த்தா இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தா கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே. இது புரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் வந்து அந்த எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். இப்போது ரைட்டர் பென் இது ரெண்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதிலேருந்து இதை ரெண்டை மட்டும் பாருங்கள். இந்த பக்கம் இருக்க தையல்காரெல்லாம் பார்க்க வேணாம் ஓகேவா. ஸோ இதை மட்டும் பாருங்கள். இப்போது எழுத்தாளர் பேனா ஓகேவா. ஸோ இப்போ எழுத்தாளர் அப்படின்னா என்ன, எழுத்தாளருக்கு பேனாவுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும், அதை தான் முதல்ல நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ இது நான் வந்து இது இங்கே இருக்கிறதுனால இதை வந்து சொல்கிறேன். எங்கே எப்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன ரிலேட் பண்ணி எதை ரெண்டை ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அது ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு என்ன தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் அடுத்து அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு போகணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களே, அது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத அவங்களால இது மூலமாக ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஓகே இதை வச்சு தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்ததுமே வந்து அதே மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரிலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை கரெக்டாக நம்ம வந்து பார்த்தா கண்டுபிடிக்கும். இதை வச்சு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஓகேவா. அப்போ ரைட்டர் பென் ஓகேவா. அப்போது எழுத்தாளர் பேனா அப்படின்னா எழுத்தாளர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தா எழுதிக்கிட்டே இருப்பார் ஓகேவா. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனாங்கிறது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா அவரோட ஒரு அதாவது எழுத்தாளருக்கு பேனாங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தையல்காரர், இப்போ எழுத்தாளருக்கு பேனாங்கிறது அதோடைய கருவி ஓகேவா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கூட சொல்லலாம். இப்போ தையல்காரர் அப்படின்னா தையல்காரருக்கு எது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா தையல்காரனா ஸ்டிச் பண்ணுவார் ஓகேவா. ஸ்டிச் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கு எது என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஊசின்னு சொல்லுவோமா ஓகேவா, ஊசி நூல் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஓகேவா. ஸோ கோடாரின்னு சொல்லுவோம்ல அது. ஆப்ஷன் பியில் வந்து நீடில் ஊசி. ஆப்ஷன் சியில் வந்து ஷா ஓகேவா, மரக்கட்டை சொல்லுவோமா அது. ஆப்ஷன் டியில் வந்து ஸ்கேப்டல் ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தையல்காரர் அப்படிங்கிறனாவே முக்கியமாக வந்து நம்ம சொன்னல ஊசி நூல் அப்படிங்கிறது ரெண்டு தான். ஸோ அதில் வந்து பார்த்தா இங்கே நமக்கு நீடில்ங்கிறது வந்து வந்திருக்கு ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்க ஆக்ஸுங்கிறது கண்டிப்பாக வராது. ஆக்ஸுங்கிறது யாருக்கு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரம் வெட்டுறவங்க அவங்க இருக்காங்களா, அவங்க தான் வந்து ஆக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. எஸ் தானே. ஆமாம், கோட்டாரி வச்சு மரத்தை வெட்ட முடியும் ஓகேவா. அந்த மாதிரி தான். அப்போது இங்கே நீடில்ங்கிறது தான் தையல்காரர்களுடைய ரிலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போது இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க நீடில் தான் ஓகேவா. ஸோ அப்போ டெய்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீடில்ங்கிறது வரும் ஓகேவா. இப்போது ரைட்டருங்கிறது பெண்ணை ரிலேட் பண்ணுது. அதே மாதிரி டெய்லருங்கிறது எதை ரிலேட் பண்ணக்கூடியது அப்படின்னா நீடில் ரிலேட் பண்ணக்கூடியது ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தையல்காரர் அப்படின்னா ஊசி ஓகேவா. ஸோ இங்கே தமிழில் வந்துருச்சு அப்படின்னா ஊசின்னு வந்திருக்கும் ஓகேவா. அவ்வளோதான். எழுத்தாளர் பேனா, தையல்காரர், ஊசி அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்பாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் ரிலேட் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி நிறைய டைப் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், வீடியோ கண்டினியூவாக பார்த்தா தான் வந்து எல்லா டைப்புமே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்
இந்த கிவன் நம்பர் சீரிஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்ணில் உள்ள கேள்விக்குறியை மாற்றும் எண்களில் எது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே நம்பர் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்துக்கணும். ஓகேவா? இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் 35, 34, 36, 33, 37 அண்ட் இங்கே கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ அப்போது 35லேருந்து 34, 36, 33, 37 அப்படிங்கிறதெல்லாம், அதாவது 35லேருந்து 34ங்கிறது இன்னும் கம்மியாகுது. அடுத்து வந்து 34லேருந்து 36 அதிகரிக்குது. ஓகேவா? ஸோ அப்புறம் 36லேருந்து 33 அப்படிங்கிற மாதிரி வருது, கம்மியாகுது. அப்புறம் 33லேருந்து 37ங்கிறது அதிகரிக்குது. ஓகேவா? ஸோ இதை நிறைய விதமாக வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளாக ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நிறைய பேருக்கு வந்து 35லேருந்து 34 அப்படின்னு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டிஃப்ரெண்ட்டு 1. ஓகேவா? ஸோ அப்போ 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து வந்து 34லேருந்து 36ங்கிறது 2 கூட்டியிருக்காங்க, அப்போ +2 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து 36லேருந்து 33 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 இது கழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 33லேருந்து 37ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 37லேருந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னா இங்கே நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது, அதாவது என்னன்னா ஒன்று ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறாங்க, அடுத்து கூட்டுறாங்க, அடுத்து மைனஸ் பண்ணுறாங்க, அடுத்து கூட்டுறாங்க. ஓகேவா? அப்போ இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு இங்கே 37 வரைக்கும் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து நமக்கு மைனஸ் வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3, 4 அப்படிங்கன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் வருதா. இப்போ 4க்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த நம்பர் வந்து 5. அப்போ 5 தான் வந்து கழிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 37ல் 5 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 37ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 32 வரும் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ சரியான ஆன்சர் 32 அப்படின்னு நம்ம சொல்லலாமா இங்கே? எஸ். ஸோ அப்போ அதுதான் வந்து ஆன்சராகவே இருக்கும். இது ஒரு முறை. ஓகேவா? ஸோ இது ஒரு முறை, இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு முறையாக வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 32ங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 35, 34 இருக்குல்ல. ஸோ இதை 34 விட்டுருங்க. 35லேருந்து 36 இருக்கா, அடுத்து 36லேருந்து 37 இருக்கா, 1 விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே கொஸ்டின் மார்க் இருக்க இடம் தான் தேவை. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம 1 விட்டு 1 விட்டு வந்தது கரெக்டு. மிச்சம்லாம் இருக்குல்ல அந்த கேப்பில், அந்த இதை மட்டும் பாருங்கள். இங்கே 34 இருக்குது, 34லேருந்து இங்கே 33 போயிருக்கும். ஓகேவா? அப்போ 34லேருந்து 33 போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே 1 கழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இப்போ 33 இருக்குது, 33லேருந்து இங்கே கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துக்கு வரும். இப்போது 34லேருந்து 33 போகும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1 கழிச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ அதே மாதிரி தான் இங்கே 33லேருந்து அடுத்து வரக்கூடிய நம்பருமே இருக்க முடியும். அப்போ 33ல் நீங்கள் 1 வந்து கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 கிடைக்குமா? அப்போ 32ங்கிறது வந்து அந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எது 2 முறை இருக்குது, 2 முறையுமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஒன்று அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதில் வந்து சிம்பிள்ஸ் நம்ம பார்க்கணும். கரெக்டாக அடுத்தடுத்த நம்பர் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 விட்டு 1 பார்க்கும்போது உங்களால் ஈஸியாகவும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது 2 இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்து பண்ணிக்கிறங்க. 2மே சரியான மெத்தட் தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 2மே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய டைமிங்லாம் எடுக்காது, ஈஸியான ஒன்று தான், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 32 தான் வரும். ஓகே? எஸ். இந்த 2 இதில் எந்த டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த ஆப்ஷன்ஸ் that represent the letters that when replaced from left to right in the blanks below will complete the letter series. ஓகேவா? கீழே உள்ள வெற்றிடங்களில் இடமிருந்து வலமாக வைக்கப்படும் பொழுது எழுத்துக்களின் தொடர்புகளை நிறைவு செய்யும் எழுத்துக்களை குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வரிசையாக லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே சீரீஸில் வரக்கூடிய ஒன்று தான். பி டேஷ் கியூ டேஷ் வி டேஷ் எம் டேஷ் கியூ டேஷ் பி டேஷ் கியூ டேஷ் பி அப்படிங்க மாதிரிலாம் வந்திருக்கா. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து எழுதிக்கிறோங்க. ஓகேவா? பி டேஷ் கியூ தானே? எஸ், கியூ, அடுத்து ஒரு டேஷு பி, அடுத்து ஒரு டேஷு எம் டேஷு கியூ டேஷு பி, அடுத்து டேஷு கியூ டேஷு பி. ஓகேவா? எஸ். இப்போ வந்துட்டு நமக்கு மொத்தம் இது எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல எண்ணிக்கணும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 இருக்குது. அப்போது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டலாக
15 அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. அதாவது மொத்தமாக அதோட பிளேசஸோட சேர்த்து சொல்கிறேன் ஓகேவா. 15 அப்படின்னா இது வந்து நம்ம 3 இதாக பிரிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ ஏன்னா 15 3 டிவைட் பண்ணோம், 3 தான் டிவைட் பண்ணிக்கலாம்ல. 15 3 டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 5 5 வரும் ஓகே. 5 5 அப்படிங்க மாதிரி வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 1 2 3 4 5 ஓகேவா. இதோட 1 ஓகே. அடுத்து 1 2 3 4 5 இதோட 1 ஓகேவா. எப்படி டிவைட் பண்ணிருக்கோம்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட 1 ஓகேவா. இங்கிட்டு 1 2 3 4 5 வந்துருச்சா. எஸ். இப்போது பாருங்கள் நம்ம இங்கே என்ன போகிறோம் அப்படின்னா இப்போ தான் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் எப்படின்னா இங்கே 1 2 அப்படிங்கிற மாதிரி டேஸ் எல்லாத்துலேயுமே 2 சில இதில் 3 இருக்கும் ஓகேவா. இப்போ வந்துட்டு பி இருக்குது, இங்கே கியூ இருக்குது, இங்கே 2 டேஸ் இருக்கா. இப்போ இதுக்கு பக்கத்தில் எதை போட்டால் சரியாக இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்களேன் எம்முன்னு இருக்குது ஓகேவா. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தா ஒரு எம் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த இதில் வந்து எம்மு இங்கே வருமா இங்கே வருமா அப்படிங்கிற கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸையும் சில கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எம்எம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம இந்த போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல வந்து எம்முங்கிறது கண்டிப்பாக வந்து வரலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்துக்கலாம் ஓகே. அப்போ எம்முங்கிறது இங்கே போட்டாச்சு. பிஎம்கியூ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎம்கியூ அடுத்து இந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்மு வர வாய்ப்பு இருக்கா. ஏன்னா அடுத்து எந்த ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து எம்மு 2வது பிளேசஸில் இல்லை. அப்போ கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல பிஓ அல்லது கியூஓ தான் வர வாய்ப்பு இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ பிஓ கியூஓ தான் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே 2 ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்களேன் பிபின்னு இருக்குது. அப்போது இங்கே பி போட்டிங்க அப்படின்னா பிஎம்கியூ பிபி அதே மாதிரி வந்து இங்கேயுமே வந்து நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வந்துருக்கு பி இங்கே வந்துருக்குல்ல. இந்த இடத்துல வந்து பி வருமாங்கிறது சந்தேகம் தான் ஓகேவா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கியூ இருக்குது இங்கேயும் கியூ இருக்கும் ஓகேவா. அதை நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா. அது ஏன்னா மேலே இருக்க ஒரு பாசிபிலிட்டி வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து சும்மா தான் செக் பண்ண தான் போகிறோமே தவிர இதுதான் கன்ஃபார்மானது ஒன்று அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஓகேவா. எப்போதும் சொல்கிறேன் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக லாக் பண்ணுற வரைக்கும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லவே முடியாது. அது கடைசி லெட்ரு கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்குமே சொல்கிறேன் ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போது நம்ம வந்து சும்மா இங்கே பிபின்னு இருக்கா இந்த 2 ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இந்த பேர் அமைஞ்சிருக்கு. இப்போது இங்கே பி இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நான் ஏங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதில் 2வதாக பி வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் இதை வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு 3 பேர்லையுமே வந்துன்னா ஒரே மாதிரியான செட்டாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதே ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்கும், லக்காக கூட இருக்கலாம். அப்படி வரல அப்படின்னா ஆப்ஷன் சி வந்துங்கிறது வராது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஓகேவா. எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பி போட்டாச்சு. அடுத்து இந்த பி வந்து இங்கே மறுபடியும் பி வருது ஓகேவா. ஸோ பிஎம் மறுபடியும் இந்த இடத்துல கியூ போடுறான் ஓகேவா. ஸோ இங்கே கியூ இருக்குல்ல இந்த கியூ போட்டிருக்கோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கான 2 ரிலேஷன்ஸை மட்டும் பாருங்கள். ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி செட்டாக இருக்கணும். இப்போ இங்கே பிஎம் இருக்குது. அடுத்து கியூ பிஎம்கியூ வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிபின்னு இருக்குது, இங்கே கியூன்னு இருக்குது ஓகே. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது ஓகேவா. ஏன்னா இப்போ 15 இருக்கிறத வந்து நம்ம 5 5 பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 3 செட்லையுமே வந்து ஒரே மாதிரியான ஃபார்மெட்லாம் லெட்டர்ஸ் வந்து இருக்கணும் செட்டாக ஓகேவா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. பிஎம்கியூங்கிற வரைக்கும் வந்து சேமாக இருக்குது. லாஸ்ட்டு 2 இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பிபின்னு இருக்குது, இங்கே கியூன்னு இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு ஆப்ஷன் ஏங்கிறது இங்கே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏங்கிறது இதில் வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணி. அப்போது நம்ம இந்த இடத்துல பி போட்டிருந்தோம்ல அது தூக்கிடலாம்ல. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வராது. அப்போ இந்த இடத்துல பிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த இடத்துல கெஸ் பண்ணோம். அப்போ கண்டிப்பாக வந்துன்னா இந்த இடத்துல பி வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பியுமே வராது ஓகேவா. ஸோ அதனால் இங்கே இருக்குல்ல ஆப்ஷன் சியும் டியில் தான் ஏதோ ஒன்று. ஏன்னா இப்போ ரெண்டாவது டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா கியூ தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஏன்னா நம்ம மேலே உள்ள 2 இதுலேயும் பி போட்டு பார்த்தோம்ல 2 ஆப்ஷன் சொல்ல மாதிரி அது மாதிரி வராதனால கண்டிப்பாக கியூ தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல கியூ போட்டிங்க அப்படின்னா இங்கே இப்போதைக்கு நமக்கு சியா டியாங்கிறது சந்தேகம் ஓகேவா. அவ்வளோதான். இப்போது நான் சி அடிப்படையில் வச்சு போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே அடுத்து கியூ போட்டாச்சு. இப்போது ஒரு செட்டு நமக்கு வந்து கிடச்சிருச்சு பிஎம் கியூ பி அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு ஓகேவா. எஸ். ஸோ இதே மாதிரி வந்துன்னா நமக்கு இந்த செட்டில் அமையணும், இந்த செட்டில் இருக்கணும் ஓகேவா. அப்படி உள்ளதை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் தேடி பண்ணிங்கனாலும் ஈஸி தான். அது ஒரு டைம் சேவிங் தான். உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்காக வந்துனா நான் வந்து இன்னொரு விதமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ
நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்துன்னா பி தான் அந்த இடத்துல போடணும். ஓகேவா? ஸோ பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியூ போடணும். இங்கே கியூ போட்டாச்சு. அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பி போடணும். ஓகேவா? ஸோ இங்கே பி போடணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கியூ போடணும். இங்கே மறுபடியும் எம்மு போடணும். ஓகேவா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் கரெக்டாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் எங்கே அமைஞ்சிருக்கு? இது கரெக்டு, இது கரெக்டு. ஓகேவா? பிஎம் கியூ கியூ பி அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதுலையுமே வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் மூணாவதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அமையவில்லை. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இங்கே எம்முங்கிறது வந்து பிக்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடமே வந்து தப்பாக தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாக இருந்திருக்கும். அப்போது இந்த இடத்துல தப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? ஸோ அப்போது சி ஆப்ஷனும் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி எம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது இங்கேயும் கியூங்கிறது இங்கேயும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ கரெக்டாக வந்து இங்கே இதுதான் இருக்குது. அப்போ டி தான் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது ஆப்ஷன் டியில் உள்ள மாதிரி வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஆன்சர் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்மு போடணும், இந்த இடத்துல கியூ போடணும். அவ்வளோதான் மேட்ரு. இப்போது பிஎம்கியூக்யூபி அதே மாதிரி இங்கேயும் பிஎம்கியூக்யூபி அடுத்து பிஎம்கியூக்யூபி அப்படிங்கிறது வந்துச்சா? மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஓகேவா? அப்போ எல்லாமே வந்து ஒரே செட்டு மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு மக்களே. அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து எழுதிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி இப்போ எத்தனை இருக்கோ அதை பிரிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக வந்து லெட்டர்ஸ் வந்து செட்டாக அமையுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அந்த டேஷில் ஃபில் பண்ண லெட்டர்ஸ் வந்து எந்த ஆப்ஷன்ஸில் இருக்கோ அதுதான் சரியான ஒரு ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which figure will replace the question mark in the following series? எந்த எண்ணிக்கை கேள்விக்குறியை மாற்றக்கூடிய மின்னோட்ட தொடரில் உள்ளது? ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் வரக்கூடியதான். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபிகர் சீரீஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ இங்கே 4 படம் இருக்கா? 4 இது இருக்குது. அதில் 4வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 இது கொடுத்துட்டு கீழே வந்து ஏபிசின்னு கொடுத்துட்டு டின்னு கொடுத்துட்டு அதில் எந்த இது வந்துன்னா 4வது அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து ஏபியா பிஆ சிஆ டியா அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? எஸ். இது வந்து என்னது இவ்வளோ சிரமமாக இருக்குது? வெறுமனே 2 டாட்டை வச்சுட்டு இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கலாம். ஸோ ஈஸி தாங்க. ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? 4வது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1லேருந்து 2வது பாருங்களேன். 1லேருந்து 2வது என்ன பண்ணியிருக்காங்க? டாட்டு தான் இருக்குது. டாட் அங்கிட்டு இங்கிட்டு மாறி இருக்குது. அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸு. ஓகேவா? ஸோ இப்படி போச்சு அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ அப்போது இவங்க வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டாட்டை வச்சு கிளாக் வைஸ் போயிருக்காங்களா ஆன்டி கிளாக் வைஸ் போயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டாட் இருக்குன்னு வச்சுங்களேன். டாட்டில் இந்த மேலே இருக்கல இந்த இதை மட்டும் பாருங்கள், அது எந்தெந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் போயிருக்கா? ஃபஸ்ட்டு இதில் இங்கிட்டு போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிருக்கா? இந்த மேலே இருக்க டாட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க டாட்டு இப்படி கீழே ஓடி வந்திருக்கா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ 1வது படத்தில் பாருங்கள். இருங்க வேறு கலர் வச்சு உங்களை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். 1வது இந்த பக்கம் போயிருக்கு, அடுத்து இந்த பக்கம் போயிருக்கு, அப்படி இந்த பக்கம் வந்துருக்கு. ஓகேவா? அப்போது இப்படி போய் இப்படி வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இப்படி போயிருக்கு. ஓகேவா? அப்போ இப்படி போயிருக்கு அப்படின்னா அது இந்த சேஃபாக தானே இருக்குது. அப்போ இது வந்து என்ன கிளாக் வைஸு, இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? அப்போ அவங்க வந்து கிளாக் வைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிளாக் வைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது இது ஃபஸ்ட்டில் இப்படி போயிருந்தாங்க, அடுத்து 2வது இப்படி, அடுத்து 3வது இப்படி வந்திருந்தாங்க, அடுத்து கண்டிப்பாக வந்தோன்னா இப்படி தானே வந்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி உள்ளது எந்த இதில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி உள்ளது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த மெத்தட் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்குல்ல, இந்த மெத்தட் தான் அப்புறம் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் ஏ வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வராது. சி பார்த்தீங்கன்னா ஒரே டாட் தான் இருக்குது. அதனால் இதுவும் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன மாதிரி டியில் தான் வந்து இந்த பக்கம், அதாவது நம்ம இங்கே சர்க்கிள் போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்போது
டி தான் வந்து சரியான ஒன்றா இருக்கும். அப்போ டியில் உள்ளது தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வந்து வரக்கூடியதாக இருக்கும். சரியான ஆன்சர் வந்து டி, அதாவது இந்த டிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் வரணும். டிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்ன வந்தேன் ஃபஸ்ட்டு, அதாவது என்னென்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க 2 டாட்டை கொடுத்து அதை சீரியஸாக ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேருந்து, அதாவது இந்த படத்துலேருந்து இந்த படத்துக்கும் இந்த படத்துலேருந்து இந்த படத்துக்கும் மாறுபட்டிருக்கு. ஸோ இது 3 என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 2 டாட்டுங்கிறது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு படம் மாறுபடும் பொழுது அது எப்படி கிளாக் வைஸ் மாறுதா ஆன்டி கிளாக் வைஸ் மாறுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த பக்கமாக போகிறதுனால அது கிளாக் வைஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் விட்டு கிளாக் வைஸ் தான் அப்புறம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு பக்கமாக அப்புறம் பார்த்தோம். இது 1வது இந்த பக்கமும் 2வது இந்த பக்கமும் 3வது இந்த பக்கம் இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்த 4வது இந்த பக்கம் தான் வரணும். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒன்று தான் வந்துன்னா எந்த பக்கம் டாட் இருக்கோ அதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டியில் உள்ளதான் அப்புறம் கரெக்டாக அந்த பக்கம் வந்து இருக்குது இந்த பக்கமாக. அப்போ சரியானது டி தான். அப்போ ஆப்ஷன் சியில் தான் டி இருக்குது, அதனால் அதுதான் அப்புறம் 1 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி போட்டாச்சு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் மறுபடியும் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப தெளிவாக பொறுமையாக தான் சொல்லி தந்திருக்கேன். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகாரத்தின் முகம் இது கடிகாரத்துக்கு எதிராக கடிகார வழியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோங்களா, அதுதான். ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேங்க்யூ கைஸ். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க பொறுத்து தான் இந்த கிளாஸோட கண்டினியூட்டியாக நிறைய கொஸ்டின்ஸை நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரதும் கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் உங்களோட சப்போர்ட் பொறுத்து தான் அனுப்புகிறேன். ஒவ்வொரு கிளாஸஸும் அனுப்புகிறேன். ரெகுலராகவும் நிறைய கிளாஸஸும் நிறைய கொஸ்டின்ஸோடு அனுப்புகிறேன். அவங்கள மீட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அனுப்புகிறேன், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டைமிங் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அனுப்புகிறோம், நம்ம போவோம். ஓகேவா? எஸ், தேங்க்யூ கைஸ்.